கோலி டாக் கோலிவுட் நியூஸ். லிங்கா தொடக்க விழா வருத்ததுல தமிழ் திரையுலகம். ரஜினி வழக்கத்துக்கு மாறா கோச்சடையான் படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே தன்னோட அடுத்த படம் லிங்காவை ஆரம்பிச்சிட்டாரு. கோச்சடையான் படத்தை வெளியிட 40 கோடி தேவைப்படுறதுனால தான் அவசரமா லிங்கா படத்தை ஒத்துக்கிட்டாருன்னு கோடம்பாக்கத்துல கிசுகிசுக்கப்பட்டு இருக்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம லிங்கா படத்தை இன்னைக்கு தொடங்கிட்டாங்க. KS ரவிக்குமார் இயக்கத்துல ரஜினிகாந்த் ஏற்கனவே முத்து, படையப்பா படங்கள்ல நடிச்சிருக்காரு. இப்போ 3வது முறையா இணையும் லிங்கா படமும் ஆரம்பிச்சுட்டாங்க. லிங்கா படத்தோட படப்பிடிப்பு ரஜினிக்கு ரொம்பவும் பிடிச்சமான மைசூர்ல உள்ள சாமுண்டீஸ்வரி கோயில்ல சிறப்பு பூஜையோட இன்னைக்கு ஆரம்பமாச்சு. ரஜினிகாந்துக்கு ஜோடியா அனுஷ்கா மற்றும் பாலிவுட் நடிகை சோனாஷி ஆகிய 2 பேரும் நடிக்கிறாங்க. ரஜினியோட நண்பரான அம்பரீஷ் உட்பட கன்னட திரையுலகினர் திரண்டு வந்து லிங்கா பட பூஜையில ரஜினியை வாழ்த்தியிருக்காங்க. காரணம், லிங்கா படத்தை தயாரிக்கும் ராக்லைன் வெங்கடேஷ் கன்னட திரையுலகை சேர்ந்தவர். கன்னடத்துல பல படங்களை தயாரிச்சவர். மைசூர்ல நடைபெற்றதாலோ என்னவோ லிங்கா படத்தோட துவக்க விழாவுக்கு தமிழ் திரையுலகை சேர்ந்த யாருக்குமே அழைப்பில்லை. தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த அமைப்புகளோட நிர்வாகிகளை கூட அழைக்காதது தமிழ் திரையுலகினர் மத்தியில கடும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கான்.